அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்கறது பார்த்தீங்கன்னா யார் இந்த விஜயகாந்த் தொடரில் 5ஆம் பாகம். வாங்க பார்க்கலாம். சொன்ன மாதிரி வந்துட்டு தமிழ் திரையுலகில் இருந்த பஞ்ச பாண்டவர்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நடிகர் தியாகுவை பற்றி. தியாகு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் திரையுலகத்துக்கு வந்ததே வந்து இயக்குனரும் நடிகருமான டி ராஜேந்தர் அவர்களோட அறிமுகத்தால் தான். அவங்க இருவருமே வந்து மாயவரத்தில் ஒரே கல்லூரியில் படித்த கல்லூரி நண்பர்கள். அந்த பழக்கத்தில் வந்து தியாகு வந்து ஒருதலை ராகம்னு அவர் முதல்ல கதை எழுதின படத்தில் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வராரு இயக்குனர் டி ராஜேந்தர் அவர்கள். ஸோ அப்படி இருந்த டி ராஜேந்தரோட மிக நெருங்கிய நண்பராக இருந்த தியாகுவுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அப்படி என்ன நெருங்கிய தொடர்பு, அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். விஜயகாந்த் எங்கே போனாலும் வந்துட்டு அவரோட நிழலாகவே கூட தொடர்ந்து போய் பயணித்த ஒரு நபர் தான் நடிகர் தியாகு. இவங்களோட நட்புங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து இருவரும் இணைந்து நடிக்க ஆரம்பித்தது ஊமை விழிகள்ன்ற திரைப்படத்தில். ஊமை விழிகளில் தொடங்கி எங்கள் அண்ணா திரைப்படம் வரையிலுமே வந்து இருவருமே வெவ்வேறு படங்களில் நெடுங்காலமாக தொடர்ந்து நடிச்சுட்டு வராங்க. தாயகம் திரைப்படத்தில் வந்து இருவரும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா வந்துட்டு தாயகம் திரைப்பட ஷூட்டிங் ஆரம்பிக்கிற சமயத்தில் வந்துட்டு பூவே உனக்காக படத்தில் வர்ற மீசை முருகேஷோட கேரக்டரில் நடிக்கிறதுக்காக விக்ரமன் கூப்பிடுறாரு. ஸோ சூப்பர் குட் பில்ஸில் வந்து நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் கிட்ட போய் தியாகு சொல்லிட்டு இருக்கிறப்போ, என்ன மீறி நீ அந்த படத்தில் நடிச்சிருவியா, நீ எப்படி நடிக்கிறீன்னு நான் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த வாய்ப்பை தட்டி பறித்து இவரை தாயகம் படத்தில் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு உரிமையோடு வந்து அவரோட வேலை வேறு படத்தில் நடிக்கிற வேலை கெட்டாலும் பரவாயில்ல, தன்னோட படத்தில் நடிக்கணும், தான் கூடவே அவர் இருக்கணும் அப்படின்னு வந்து நண்பரை வந்து அவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டாரு விஜயகாந்த் அப்படின்னு சொல்கிறாரு. இவர்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து திரைப்படத்தை தாண்டி இருந்த இன்னொரு முக்கியமான தொடர்புங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து திமுக. ஏன்னா வந்து இவங்க பஞ்ச பாண்டவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க அனைவருமே வந்து திமுக கட்சி மேலேயும் கலைஞர் மேலேயும் அவ்வளவு மரியாதை கொண்டவர்கள். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில சமயத்துலலாம் வந்து எந்த வேலை இருந்தாலும் என்ன இருந்தாலும் வாடா நம்ம நேராக கோபாலபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் வந்து தியாகு இழுத்துட்டு போயிடுவாராம் கலைஞர்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறதுக்காக. எதுக்குறா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே நம்ம வாங்கலையே, ஏதாவது போனால் கோச்சுக்கு போகிற, அதெல்லாம் பரவாயில்ல வாடா நம்ம போய் தலைவரை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சமயத்தில் வந்துட்டு 2வது முறைன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக அவர்களோட ஆட்சி வர்றப்போ வந்துட்டு கலைஞருக்கு பொன் விழா எடுக்கணும்னு சொல்லிட்டு தியாகு ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு. அந்த முயற்சிக்கு ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வந்த தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் வந்துட்டு அது அதிமுகவோட ஆட்சியாக இருக்குது, என்னால் அவங்கள பகைச்சிக்கிட்டு வர முடியாது, என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கு பிறகு வந்து அவர் கூட வந்துட்டு ஏஎல் அழகப்பன், ராமநாராயணன், சந்திரசேகர் இவங்கெல்லாம் வந்துட்டு சேர்ந்துட்டு வந்து என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப வந்து கேப்டன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த்கிட்ட பேசுகிறாங்க. சரி நேரில் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற விஜயகாந்தோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போய் பார்த்ததும் இந்த மாதிரி தலைவர் கலைஞருக்கு ஒரு விழா எடுக்கலான்ட்டு இருக்கோம், அதுக்கு யார் எப்போ கூப்பிட்டாலும் யாருமே வரமாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் தமிழ் திரையுலகில் வந்து 50 வருடம் நிறைவு பண்ணியிருக்காரு ஒரு பெரியவர், மூத்த அறிஞர். அவருக்கு வந்து இந்த விழாவை எடுக்கிறதுல நம்மளுக்கு எந்த சங்கடமும் தயக்கமும் இருக்கக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதை கேள்விப்பட்டு ஃபோன்லேயே வந்து ஆச்சிமா வந்து வேண்டாம் தம்பி, அம்மு கோச்சுக்கு தம்பி அப்படின்னு சொல்லி தியாகு கிட்ட புலம்புறாங்க. இருந்தாலும் வந்து எது எப்படின்னாலும் வந்து நம்ம அதை விழாவை நடத்தி தான் தீர்றோம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் பல போராட்டங்கள் நிகழ்த்தி 5 லட்சம் பேரை திரட்டி 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு தங்க பேனா கலைஞர் அவர்களுக்கு பரிசளித்தார். ஆனால் அப்படிப்பட்ட விஜயகாந்தோட ஆண்டாள் அழகர் மண்டபத்தை திமுக ஆட்சி காலத்தில் தான் இடிக்கிறாங்க. அதுதான் வந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய துக்ககரமான வரலாறு. இதற்கு மூல காரணமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி தியாகு இன்னொன்னையும் குறிப்பிட்றாரு. என்னென்னா வந்துட்டு அமைச்சர் பொன்முடி அவர்களோட மகன் திருமணத்துக்கு வந்துட்டு கேப்டன் போயிருக்காரு. அந்த சமயத்தில் தலைவர் கலைஞரும் அங்கே இருந்திருக்காரு. அவர் இருந்தது தெரியாமல் இவரும் மேடையில் ஏறி மணமக்களை ஏதோ வாழ்த்தி பேசியிருக்காரு. அது கூட வந்து தலைவருக்கு ஒரு கஷ்டத்தை மனக்கசப்பை உண்டாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எது எப்படியோ தெரியல. ஆனால் வந்து அவரோட தேமுதிக ஆரம்பிக்கப்பட்டதே வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் நிகழ்வுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தியாகு ஓட
வீட்லேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் திமுகவால் ஆயிருக்கு. எனக்கும் வந்து அது பிரச்சனையாக தான் இருந்திருக்குது. இருந்தாலும் வந்து நான் கடைசி வரையிலும் திமுகவில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வந்து கொள்கை அடிப்படையில் வந்து நான் திமுகவை எந்த காலத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன்றதையும் ஒரு விஷயம் இவர் பதிவு பண்ணுறாரு. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் அழைப்புதல் கொடுக்க போயிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. அப்போ வந்து கலைஞரே ஃபோன் பண்ணி மனோரமாட்ட சொல்லிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்குறாராம். உடனே வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் தியாகு வந்துட்டு விஜயகாந்த் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆச்சிமா வீட்டுக்கு போய் கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யார் மற்றவங்கெல்லாம் வந்து இவர் உண்மையிலேயே சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரான்னு கூட யோசிப்பாங்க ஒரு கணமாவது. ஆனால் கேப்டன் வந்து அதை பற்றி எதையுமே யோசிக்காமல் நேராக போயிடலாம் வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே போய் ஆச்சிமாட்ட சொன்னால் வேண்டாம் தம்பி அம்மு கோவிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு தடவை சொல்கிறாங்க அவங்க. இருந்தாலும் வந்துட்டு இந்த நிகழ்வை எப்படியாவது நிகழ்த்தி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் போய் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு இறுதி காலகட்டத்தில் வந்து கேப்டன் வந்து குடிச்சிட்டு வளர்றாரு, போதையில் வளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் எல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக ஒரு பரப்புரை மேற்கொண்டாங்க. ஆனால் வந்து அது எல்லாமே உண்மை இல்லை. யார் அப்படி சொன்னாலும் வந்து விஜயை பற்றி நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன், அவங்கள பிச்சு போடுவோம் பிச்சுன்னு சொல்லி அந்த பேட்டியிலேயே மிரட்டுறாரு. அந்த அளவுக்கு வந்து தியாகு வந்து எந்த அளவுக்கு கேப்டன் மேலே மரியாதை வச்சுருந்தாருங்கிறது அவர் பேசுகிறதுலையே புரிஞ்சுது. அதே மாதிரி அவர் உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்திலையும் வந்து தியாகு ஒருத்தரை மட்டும் அவங்க பார்க்க அனுபவிச்சிருக்காங்க. அப்படி போகிறப்ப வந்து கேப்டனுக்கு நினைவிருந்த ஒரே பெயர் தியாகு தான் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் ஏதோ காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை ஏது இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி அவர் கூட நெருங்கி பழகியவர்களை அவர் கூட மறுபடியும் பேச விட்டுருந்தா அவர் நினைவு ஒருவேளை திரும்பி அவர் மீண்டும் பழைய நிலைக்கு வந்திருப்பாரோ என்னமோங்கிறது வந்து அவரோட ஆதங்கமாக இருக்குது. ஆனால் இப்போ அதை பற்றி நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா கேப்டன் இப்போ உயிரோடு இல்லை. அதனால் வந்து நம்ம இப்போ எப்படி பேசினாலும் வந்து அவங்களோட நினைவுகளை மட்டும்தான் நம்ம இங்கே பகிர்ந்துக்க முடியுமே ஒழிய ஒரு சொல்யூஷனாக வந்து அவரோட ஹெல்த்துக்கோ இல்லை அவங்க குடும்பம் பட்ட கஷ்டத்திலிருந்து அவங்க என்ன மனநிலையில் இருந்து அவரை பார்த்துக்கிட்டாங்க, அவரை எப்படி பாதுகாத்து இப்போ இறுதி வரையில் வச்சுருந்தாங்கங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எது எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல நண்பனை இழந்த ஏக்கம் நிச்சயமாக அவரோட பேச்சில் தெரியுது. நாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.